நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமத்தில் 23 22வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இந்த வேத வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்மை பிரகாசம் அடைய வைக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இம்மட்டுமாக நமக்கு உதவி செய்தார் அல்லவா? இதுவரையிலும் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா? பக்தன் தாவீது 109வது சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறான், நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். என் கூட சேர்ந்து செவியுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை புகழுங்க. நீங்க கர்த்தர் சொன்னபடி செய்வீங்க. நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். இப்படி வாக்கை நான் நன்றாய் கேட்கிறேன், நீர் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறீர். உன் சத்ருவுக்கு சத்ருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். இந்த வேத வார்த்தைகளை, இந்த வாக்குகளை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு நீர் தந்ததற்காக நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம். நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். வசனம் தந்ததற்கு வாழ வைத்ததற்கு ஆளுகை செய்பவரே உம்மையே புகழ்ந்திடுவேன். நான் என் கர்த்தரை மிகவும் துதித்து அநேகர் நடுவினில் உம்மை புகழ்ந்திடுவேன். ஆன்லைன்ல ஐக்கிய ஜெபம் நீங்க என் கூட இணைந்திருக்கிறீங்க. ஜோஸ்வா டிவி நேயர்களே, இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஸ்வா டிவி மூலமாக ஆன்லைன்ல நாம கிறிஸ்து இயேசு நாமத்தினால ஐக்கியப்பட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர்
சொன்ன வசனத்தை, நான் சொன்னதெல்லாம் நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெப நிலையில இருங்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச கால உலக வாழ்க்கையில் தஞ்சமாக இருக்கிற இயேசுவை, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இயேசுவை அறிவிப்பதும் ஆராதிப்பதும் ஆராய்ச்சி செய்வதுமே எனக்கு பிரதானமான ஒரு வேலையை கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக அந்த வேத வசனத்தை உம்முடைய நாமத்தினால தியானிக்க போகிறோம்ப்பா. வேத வசனத்திற்குள்ள இருக்கிற வெளிச்சம் எனக்குள்ளும் எங்களோடு இருக்கிறவர்களுக்கும் ஜோசுவா டிவி நேயர்களுக்கும் இதை கேட்கிற அனைவருக்கும் உண்டாகட்டும். வேதவசனம் நீர் விரும்புகிற காரியத்தை செய்துட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு யாத்திராகமத்தில் 23, 22 இந்த வசனம் கர்த்தராகி ஆண்டவர் மோசே கூட பேசிட்டு இந்த வசனத்தை என் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தாரு, மோசே ஜனங்களுக்கு கொடுத்துருக்குறான். இன்றைக்கு ஆவியானவர் இந்த வேத வசனத்தை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும், போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புது எண்ணெயால் என்னை அபிஷேகியும், பாவிகள் மனந்திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்துமையா நீர் என்னையும், பயன்படுத்துமையா நீர் என்னையும். பிரியமானவர்களே, வேத வசனத்தை நீங்க கருத்தா தியானிப்பீங்களா, கருத்தா வாசிப்பீங்களா? பாருங்க, 22 யாத்திராகமோ 23, 22 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயிருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பேன். கர்த்தர் சொல்லுவதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. இன்று கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் இன்று சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அம்மா, ஐயா எல்லாரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாய், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார், உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. அன்பானவர்களே, உங்களுக்கு நான் கதாகால ஜெபம் மாதிரியே கொண்டுட்டு போக விரும்புகிறேன். சமயம் பத்தாது, நேரம் பத்தாது. அதனால பாருங்க, யாத்திராகமம் 23 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொன்னதெல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பேன். பக்தனே தாவீத நீங்க அறிந்திருக்கிறீங்க அல்லவா, வாசித்திருக்கிறீங்க அல்லவா? அவன் வேத வசனத்தின் மேல நாட்டம் வைத்தவன், இரவும் பகலும் அந்த வேதத்திலே தியானமாய் இருக்கிறவன். அதனால
சவுல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள், இராணுவங்கள் எல்லாம் ஒரே ஒரு மனிதனுக்கு, ஒரே ஒரு விரோதிக்கு, பாருங்க, ஒரே ஒரு விரோதிக்கு புறமுதுகு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புறமுதுகு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 40 நாள் கோலியாத் என்ற ஒரு மனுஷனுக்கு பயந்திருந்தாங்க. இங்கே வேதவசனம் சொல்லுது பாருங்க, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, வாக்கு கர்த்தருடைய வாக்கு, வேத வாக்கை நன்றாக கேட்கணும். பல லட்சக்கணக்கான படை வீரங்க புறமுதுகு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாளில் உற்றார் உறவுகளை, சகோதரர்களை பார்க்கும்படியாக அந்த யுத்த களத்திற்கு போன சின்ன தாவீதுக்குள்ள வேத வாக்கு இருந்தது. வேத வாக்குக்கு கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் இருந்தது, தேவ பயம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, உத்தமம் இருந்தது, கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருதயம் இருந்தது. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றமை என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. அதனால் பாருங்க, அந்த நாளில் அந்த யுத்தத்தை சந்திக்க போன நாளில் அந்த ஒரே ஒரு கோலியாத்து வந்து 40வது நாளும் நிந்தித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலரே, நீங்க உங்களில் ஒருவன் வந்து என்கிட்ட என்ன ஜெயிச்சுட்டு என் நாட்டை வச்சுக்குங்க, என் படையை வச்சுக்குங்க, என் ஜனங்களை, என்னுடைய உற்றார்களை, என் சொந்த பந்துங்களை, சொத்துக்களை வச்சுக்குங்க. அப்படி இல்லை, நான் உங்களை அடிமைப்படுத்திடுவேன், உங்கள் ஜனங்களெல்லாம் வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி மாறுபோ தட்டிக்கிட்டு நிற்கும் போது இந்த வேத வாக்கு தாவீதுக்குள்ளே இருந்தனால், நீ என் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாய் இருப்பேன். பாருங்க, ஒரு கூழாங்கல் எடுத்தான், நெற்றியில், கோலியாத்து நெற்றியில் குறியாக அடித்தான். கூழாங்கல் ஒன்றெடுத்து கோலியாத்தின் நெற்றியில் குறியாய் அடித்து அவனை வீழ்த்தினான். இது எப்படி வந்துச்சு? இந்த பலன் எப்படி வந்துச்சு? இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? வேத வாக்கு, நீ என் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொன்னது எல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். பாருங்க, 40 நாளும் புறமுதுகு காட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு நம்ம அடிமைப்பட்டுருவோமோ, ஆபத்துக்குள்ளே சிக்கிடுவோமோ, நம்ம நாடு அடிமை போயிருமோ, நாம் அழிஞ்சு போவோமோ என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள தேவ வாக்கு இல்லையோ? பாருங்க, அப்படித்தான் தெரியுது. யாரிடத்திலுமே இந்த வேத வார்த்தையை காக்கணும், இதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இல்லாதிருந்ததுனால புறமுதுகு, பயம், திகில், தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வாக்கும் கர்த்தரை அறிகிற அறிவும் தைரியமும் இருந்ததுனால ஜெயிச்சான். நீங்கள் கர்த்தர் வாக்க நன்றாக கேட்பீங்களா? அவர் சொன்ன மாதிரி நீங்கள் செய்வீங்களா? அப்படி செய்கிற போது உன் சத்துருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சத்துருவாயிருப்பார், உன் விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் என்று சொல்லுகிற வாக்கை நீங்கள் கவனமாக கேளுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் இப்படியாக 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் 19வது வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி தாமாக ஒன்றையுமே செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஜெப அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய ஐக்கியத்தை பார்த்தீர்களா? இயேசு மனுஷகுமாரனாக இந்த மண்ணிலே இருந்து வாழ்ந்து வந்தார் 33.5 ஆண்டு காலம். ஆனால்
அதில் ஜெப வாழ்க்கை பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு பாலமாக, ஒரு உறவாக அவர்களுக்குள்ள இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பாருங்க. அவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். லூக்கா சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். பாருங்க வார்த்தை, குமாரன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி தாமாய் ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்போ இந்த நாயின் நகர வீதிக்கு கிறிஸ்து சுவிசேஷ பயணத்தை தொடருகிறத முதல் நாள் ராத்திரியிலே செப வேளையிலே கர்த்தராகி ஆண்டவர் தேவன் இயேசுவுக்கு காண்பிச்சிட்டாரு. தரிசனமாக, ஒரு படமாக காண்பிச்சிட்டாரு. பாருங்க, நாயின் நகர வீதியில், அதாவது 12வது வசனத்தில் 11-12 வாசிக்கிற மறுநாளில் நாயின் என்னும் ஊருக்கு இயேசு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். அவளுடனே கூட ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அவர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று முதல்ல சொன்னார். அவர் கைம்பெண்ணாக இருக்கிறா, அவள் மகன் மரித்து போனான், கூட அடக்கம் பண்ணுவதற்காக கூட்டம் வருகிறது. அவர்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு நிலை, துக்கம் ஆறலை. ஆனால் இயேசு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்தீரு என்று இயேசு சொன்னவுடன், வாலிபனே எழுந்தீரு என்று இயேசு சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். வாலிபனே எழுந்தீரு என்று இயேசு சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அற்புதம் செய்கிறார் இயேசு, அதிசயம் செய்பவர் இயேசு. அற்புதம் செய்பவர் இயேசுதான், அதிசயம் செய்பவர் இயேசுதான். மரித்தவனை உயிரோடு எழும்ப வைப்பவர் இயேசுதான். மரித்தவனை உயிரோடு எழுப்புபவர் இயேசுதான். வாலிபனே எழுந்திரு என்று இயேசு சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். லூக்கா சுவிசேஷத்துல இப்படியாக 12வது அதிகாரத்துல இங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்துல, அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுகிற போது, இந்த சம்பவத்தை நினைத்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிற போது, நீங்களும் அங்க பரலோகத்துல தூதர்கள் முன்னால அறிக்கை பண்ணப்படுவீங்க. வாலிபனே எழுந்தீரு என்று இயேசு சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை, இயேசு கிறிஸ்துவோட வல்லமைய நான் அறிவிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன், உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவினால பரலோகத்துல தூதர்கள் முன்னால என் மகன் அண்ணத்துறை இளைய குமாரன் சங்கீர்த்தன் வார்த்தையின் நேரத்துல எழுந்து ஜோசுவா டிவி மூலமாக என் அற்புதத்தை பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்று சொல்லப்படும். வாலிபனே
மகனே எழுந்திரு என்று இயேசு சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இப்படி பாடி பாடி இயேசுவின் நாமத்தை அறிவிக்க எனக்கு ஆசை, உங்களுக்கு கேட்க ஆசையாயிருக்கா? என் கூட இயேசுவின் வசனத்தை வாசித்து இயேசுவை அறிக்கையிட ஆசை இருக்கா? உங்களை அந்த பரலோக ராஜ்யத்துல தூதர்கள் முன்னால அங்க அறிக்கை பண்ணப்படுவீங்க. பிரியமானவர்களே, நம்ம இந்த சம்பவத்துக்கு வருவோம். பாருங்க, நாயின் என்கிற ஒரு நகரம், ஒரு ஊர். அந்த ஊர்ல சுவிசேஷ பயணத்துல கிறிஸ்துவும் சீடர்களும் இன்னும் அநேக ஜனங்களும் போகும்போது எதுக்க வருகிறாங்க? ஒரு மரணம், அடக்கம், அழுகை, கண்ணீர் நிறைந்த ஒரு கூட்டம். இழப்பு, பரிதவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெண், பரிதவிப்பு, அழுகை, இழப்பு. 42ஆம் சங்கீதத்தில் பக்தன் சொல்லுகின்றான், என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏனையா என்னை மறந்தீரென்று, இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. பாருங்க, இழப்பு உள்ள இடத்துல, பிரிவு உள்ள இடத்துல, சாவு இருக்கிற இடத்துல கண்ணீரும் அழுகையும் இருக்கும். அந்த கண்ணீரையும் அழுகையையும் மாற்ற, உயிர்ப்பிக்க, துக்கத்தை மாற்ற, சந்தோஷத்தை கொடுக்க இயேசு வந்தாரு. அந்த பெண்ணு அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு யாரும் இல்லை, கணவன் இல்லை, என் மகனும் இல்லை, என்ன செய்ய போகிறேன்? அழுக, கண்ணீர். இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. அப்படித்தானே அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணீரை பூசிக்கிட்டே இருக்கேன், கண்ணீரை குடிச்சு கண்ணீரை புசிச்சு என் வயரை நிரப்புகிற துக்கமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி, இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. என்னை நேசிக்கும் இயேசு கூட பாடுகள் எனக்கு பங்காயிற்று. தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகின்றது. தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகின்றது. நீரோடை வாஞ்சிக்கும் மண்களைப் போல் என் ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுகின்றது. நீரோடை வாஞ்சித்து கதறும் மண் போல் என் ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுகின்றது. தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகின்றது. இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. என்னை நேசிக்கும் இயேசு கூட பாடுகள் எனக்கு பங்காயிற்று. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கின்றேன். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கின்றேன். தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகின்றது. பகற்காலத்திலே கர்த்தாவே உமது கிருபையை விளங்க பண்ணுகின்றேன். ராக்காலத்தில் உம்மை பாடுகின்ற பாட்டு என் வாயில் இருக்கின்றது. இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. என்னை நேசிக்கும் இயேசு கூட பாடுகள் எனக்கு பங்காயிற்று. பாருங்க, நாயின் நகர வீதியில ஒரு அம்மா தன்னுடைய மகனை இழந்த நிலையில அழுதுகிட்டே போகும் போது அழாதேன்னு சொல்லி ஒரு குரல் வந்தது. அதுதான் இயேசுவின் குரல். இதனால நீங்க எதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க?
இழப்ப நினைச்சியா, இல்ல உழைக்க முடியாத நிலைய நினைச்சியா, பலவீனத்தை நினைச்சு அழுகிறீர்களா? எவைகளை நினைச்சு நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க? உங்க அழுகை குரலை மாற்ற, நீங்க வளமாக வாழ, உங்க துக்கத்தை மாற்ற, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு நடந்து வருகிறார். உங்க அருகாமையில், உங்க கிராமத்துல, உங்க வீட்டுல, உங்க தெருவில் இயேசு நடந்து வருகிறார். அந்த ஜோசுவா டிவி மூலமாக இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தர் சொல்லுகிறத நீ செய்வாயாக. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அண்டி தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டார் என்ற வேத வசனத்தை நாம தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த தியானத்துல, இந்த வசன தியானத்துல கர்த்தராகி ஆண்டவர் வருகிறார், உங்க குரலை கேட்கிறார். நீங்க என்ன தேவையோடு அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, அழக்கூடாது, அழக்கூடாது, அழவே கூடாது. அப்பா இயேசு ஆறுதல் உனக்கு தந்திடுவாரு. உன் அழுகை குரலை ஆனந்தமாக மாற்றிடுவாரு. அந்த நாயின் நகர வீதியில் உள்ள அந்த விதவையாகி அந்த மகளுக்கு பிறந்த மகன் மரித்து போனதை இயேசு பார்த்தாரு. பாடைய சுமந்துக்கிட்டு போனவங்களை நிப்பாட்டினாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே மரித்து போன வாலிபன் உயிரோடு எழுந்தாயா. இது என்னையா அதிசயம், இது என்னையா ரகசியம். அதுதான் இயேசு, அவர்தான் இயேசு. பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்தவர்களா, வேதத்தை வாசிக்காதவர்களா, இயேசுவை அறிந்தவர்களா, இயேசுவை அறியாதவர்களா, விசுவாசிகளா, அவிவிசுவாசிகளா, பரிசுத்தவான்களா, உத்தம மார்க்கத்தார்களா, நீங்க ஒருவேளை எவைகள்ல சரிவு, உங்க வாழ்க்கையில ஒரு சரிவு வந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு. அவளை பார்த்து அழாதே என்று இயேசு சொன்னார். அழாதே என்று இயேசு சொல்லிட்டு வார்த்தையை மாத்திரம் கொடுக்கல, வல்லமையையும் விளங்க பண்ணினார். வார்த்தையால மாத்திரமல்ல, வல்லமையையும் விளங்க செய்துகிறார் இயேசு. வல்லமையை விளங்க செய்தார் இயேசு. வார்த்தையால மட்டுமே அல்ல, வல்லமையையும் விளங்க செய்தார் இயேசு. அழாதே என்று சொன்னார். ஆறுதல் அவளுக்கு கொடுத்தார். பாடைய தொட்டாரு. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னாரு. மரித்தவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். வாலிபன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். ஐயோ, நான் மரித்து போனேனே, எப்படி எனக்கு உயிர் வந்தது? அம்மா சொல்லியிருப்பா, என் அன்பு மகனே, என் ஆசை மகனே, இயேசுவை பாரு, உன்னை அவர் பிழைக்க வைத்தாரு. அந்த அம்மா சொல்லியிருப்பா, என் அன்பு மகனே, என் ஆசை மகனே, மரித்த உன்னை இயேசுதான் பிழைக்க வச்சாரு. என் அன்பு மகனே, என் ஆசை மகனே, மரித்து இயேசுவை பாரு, மரித்த உன்னை அவர்தான் பிழைக்க வச்சாரு. என் அன்பு மகனே, என் ஆசை மகனே, இயேசுவை பாரு, அவர்தான் உன்னை பிழைக்க வச்சாரு. ஓஹோ,
அன்பு மகனே, என் ஆசை மகனே, அன்பு மகனே, என் ஆசை மகனே, இயேசுவை பாரு, அவர்தான் உன்னை பிழைக்க வச்சாரு. இயேசுவை பாரு, அவர்தான் உன்னை பிழைக்க வச்சாரு. சந்தோஷம் எனக்குள்ள, மகிழ்ச்சி எனக்குள்ள, சந்தோஷம் எனக்குள்ள, மகிழ்ச்சி எனக்குள்ள. இயேசு இந்த வழியில் வந்ததால், இயேசு எங்கள் வாழ்வில் வந்ததால், சந்தோஷம் மகிழ்ச்சி, சந்தோஷம் எனக்குள்ள, மகிழ்ச்சி எனக்குள்ள. இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா. அந்த அம்மா எப்படி பேசினாங்களோ, இந்த மகன் யார்கிட்ட பேசினானோ அது தெரியல. ஆனா நான் இயேசுவை அறிவிக்கிறேன், இயேசு செய்ததை அறிவிக்கிறேன், இயேசு நாமத்தை அறிவிக்கிறேன். அதனால கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு தாளந்துகளின் நிமித்தம், எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின் நிமித்தம் அந்த சம்பவத்தை அப்படியே கதாகால ஜெபமாக அமைக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். அன்பு மகனே, என் ஆசை மகனே, அன்பு மகனே, என் ஆசை மகனே, இயேசுவை பாரு, அவர் உன்னை பிழைக்க வைத்தாரு. ஓஹோ, இயேசுவை பாரு, அவர்தான் உன்னை பிழைக்க வச்சாரு. அன்பு மகனே, என் ஆசை மகனே, இயேசுவை பாரு, அவர்தான் உன்னை பிழைக்க வச்சாரு. சந்தோஷம் எனது உள்ளத்திலே, மகிழ்ச்சி எனது உள்ளத்திலே, கொண்டாட்டம் குதூகூலம் எனது உள்ளத்திலே. இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததினா, என் இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததினா. அன்பானவர்களே, இந்த ஜோஸ்வா டிவி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு இந்த இரவு வேளையில் சங்கீர்த்தன் வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குமாரன் செய்வது பிதாவானவர் செய்ய, குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி தாமாய் ஒன்றுமே செய்ய மாட்டார். பிதாவானவர் மரித்தவனை எழுப்பும்படியாக இயேசுவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு காட்சியை அங்கு காட்சி காண்பித்தார். அதையே இயேசு செய்தார். பாருங்க, நீ அப்படி செய்வீங்களா? இயேசு சொன்னதை செய்வீங்களா? நம்ம அப்படித்தான் தலைப்பில் வாசித்தோம். லேவி ராகமத்தில் 23 பாருங்க, 22 அவர் வாக்கை நீ நன்றாய் கேட்டு நான் சொன்னதெல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன், உன் துக்கத்தை மாற்றுவேன், உன் சந்தோஷத்தை கொடுப்பேன், தீமையை அகற்றுவேன், நன்மை கிருபை உன்னை தொடர செய்வேன். ஜோஸ்வா டிவி நேயர்களே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு. பாடலோடு இயேசு நடந்ததை, இயேசு பேசியதை, இயேசு அற்புதம் செய்ததை செய்யும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். இதை நீங்க கேட்கிறீங்க, பார்க்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? சொன்ன வார்த்தையை, பேசப்பட்ட வார்த்தையை, கர்த்தர் எழுதி கொடுத்த வாக்க நன்றாய் கேளுங்க, நன்றாய் கேளுங்க. அவர் சொன்னதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் துக்கத்தை உண்டாக்குதாங்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு எவைகள் அழ வைக்கிறதோ, கண்ணீர் வடிக்க வைக்கிறதோ அவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க அழமாட்டீங்க, நீங்க
சந்தோஷமாயிருப்பீங்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகளை நீர் கொடுத்த கிருபையினாலும் நீர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்தினாலும் நான் உம்மை பற்றி, உடைய அன்பை பற்றி, உடைய வாக்கை பற்றி, நீர் உம்முடைய நாமத்தை பற்றி, நீர் செய்ததை பற்றி நான் பாடி பிரசங்கித்திருக்கிறேன். இது உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். என் ஜனங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரட்டும். வேதவசனம் நீர் விரும்பின காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.